இன்கம் டாக்ஸ்ல ஃபார்ம் 10IA வந்து டிஃபால்ட்டா ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு. அதை யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஓல்டு ரெக்யூமே தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டா கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஓல்டு ரெக்யூமே வேணாம், நான் நியூ ரெக்யூமேக்கு மாறிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த 10IA ஃபார்மை கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். அது யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ல இருந்து ப்ராஃபிட் வருது இல்லையா, அவங்க ஓல்டுல நீங்க ப்ரிஃபர் பண்ணி ஃபைல் பண்ணாலும் சரிதான், இல்ல நியூக்கு நீங்க மாறணும் அப்படின்னா 10IA வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நியூ ரெக்யூமே தான் டிஃபால்ட்டா இருக்கு. நீங்க இந்த நியூ ரெக்யூமேல இருந்து ஓல்டு ரெக்யூமேக்கு மாறணும்னா இந்த ஃபார்ம் 10IA வந்து கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். இதை வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ல இருந்து ப்ராஃபிட் வரவங்க வந்து கண்டிப்பா ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா இப்போ வந்து நியூ ரெக்யூமே தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. நீங்க வந்து டிடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபார்ம் 10IA வந்து ஃபைல் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். பிசினஸ் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா சில பேர் வந்து F&O அண்ட் இன்ட்ராடே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து பிசினஸ் இன்கம் கீழே தான் வரும். ஸோ உங்களுக்கான டிடக்ஷனை கிளைம் பண்ணணும், நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 10IA ஃபைல் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்டெக்ஸ் சேவாவை ஃபாலோ பண்ணுங்க.